அன்பார்ந்த தங்கவயல் வாக்காளர் பொதுமக்களுக்கு எங்களுடைய காமராஜ் தேசிய மன்றம் மற்றும் காந்தி காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 26/4/2024 அன்று நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய கோலார் தொகுதியில் போட்டியிடும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு KV கௌதம் அவர்களை எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் அவரை ஆதரித்து அவருக்காக வாக்கு சேகரிக்கவும் நாங்கள் முற்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் வருகின்ற தேர்தலிலே KV கௌதம் நம்பர் 1 கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி எங்கள் மன்றத்தின் சார்பாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி அளித்துள்ள நம்முடைய கர்நாடகா மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது காங்கிரஸ் கட்சி தந்த வாக்குறுதிகளை 5 கேரண்டிகளை காங்கிரஸ் அரசானது நிறைவேற்றியுள்ளது பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றாக அறியும். அதே போலதான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் திரு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலே மற்றும் இந்தியா கூட்டத்தின் குழுவின் சார்பாகவும் ஒரு அறிக்கையும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதிலே 25 கேரண்டிகள் உள்ளது. ஆகையினால் எப்படி கர்நாடகாவிலே தந்த கேரண்டிகளை நிறைவேற்றினார்களோ அதே போல இந்தியா முழுவதும் இந்த 25 கேரண்டிகளையும் இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி நிச்சயம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு அந்த கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರಾದಂತ ಜಯಮಂಗಲ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರಾದಂತ ವೆಂಕಟೇಶ್ ಅಣ್ಣವರಷ್ಟೇ ಮೇಡಮ್ ಅವರ ಪ್ರತಿ ಕೆಲಸಗಳು ನಮ್ಮ DCC ಬ್ಯಾಂಕ್ನ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಗೋವಿಂದ ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಊರಿನ ಕೆಲವು ಮುಖಂಡರು ಈ ದಿವಸ ಮೇಡಮ್ ಅವರ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸವನ್ನು ಮೆಚ್ಚಿ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸೇರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೇಡಮ್ ಇನ್ನು 2-3 ದಿವಸದಲ್ಲಿ ಮೇಡಮ್ ಅವರು ನಮ್ಮ ಪಂಚಾಯತಿಗೆ ಬರಲ್ಲ, ನೀವು ಜಾಸ್ತಿ ಕಮ್ಮಿ ಆಗಿದ್ರೆ ಅಂತ ಇದ್ರು. ಇಲ್ಲ ಮೇಡಮ್, ನಾವು ಈಗಾಗಲೇ 11 ಜನ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಮೊನ್ನೆ ನಾವು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. ಇನ್ನ 2 ದಿವಸದಲ್ಲಿ 4-5 ಜನ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರು ಸೇರ್ಪಡೆ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಇಲ್ಲಿದ್ದವರೆ ಸ್ವಲ್ಪ ಏರ್ಪೇರಿಂದ ದೂರ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬಂದು ಸೇರ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿಗೆ ಮೇಡಮ್ ಅವರಿಗೆ 17 ಜನ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿಗಳಿಗೆ ನಾವು ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೆಸಿ